கொட்டோ கொட்டுன்னு துட்டு கொட்டுற திருப்பதி ஏழுமலையானுடைய அறக்கட்டளையில இருக்கிற ரொக்க கையிருப்பு 18,817 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுற செய்தி பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. மலை மேல வீற்றிருக்கிற ஏழுமலையானுடைய தரிசனம் பெற லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிற நிலையில வங்கியில இருக்கக்கூடிய தங்க வைப்பு மட்டும் 11,329 கிலோ உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. வரலாறு காணாத அளவுக்கு ஏழுமலையானுடைய வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுற செய்தி உலக நாடுகளையே வியப்புல ஆழ்த்தினதா கூறப்படுது. உலகத்துல இருக்கக்கூடிய பணக்கார கோவில்கள்ல ஒரு முக்கியமான கோவிலான திருமலை திருப்பதியுடைய அறக்கட்டளையின் ரொக்க கையிருப்பு இந்த வருஷம் 18,817 கோடியா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதியில இருக்கிற ஏழுமலையான தரிசிக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில விசேஷ காலங்கள்ல இன்னும் கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து உலகத்துல இருக்கிற பல மூலைகள்ல இருக்கிற பக்தர்களும் ஏழுமலையான தரிசிக்க வரும்போது அவங்க கொண்டு வர பல நன்கொடைகள் ஏழுமலையானுக்கு கொடுக்கப்படுது. இதனாலேயே திருப்பதியில இருக்கிற ஏழுமலையான் தான் உலக பணக்கார கோவில்கள்ல ஒரு கோவிலா திகழ்ந்துட்டு வருது. இந்த நிலையில திருப்பதியுடைய அறக்கட்டளை சமீபத்துல அதிகபட்சமா 1,031 கிலோ தங்கத்தை டெபாசிட் செஞ்சிருக்காங்க. இதுல வங்கியில இருக்கக்கூடிய தங்க வைப்பு மட்டும் 11,329 கிலோவா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 12 வருஷங்கள்ல அறக்கட்டளை செஞ்ச டெபாசிட்டுகளோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் 1,116 கோடி ரூபாய் அதிகமான வைப்பு தொகையா இருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்படுது. சோ இந்த நிலையில திருப்பதியில இருக்கிற ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு இன்னும் பல பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் லுக்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.